தென்னிலங்கை மத்தியிலும் அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய வரவேற்பு இருக்கிறது. அண்மை காலமான தென்னிலங்கையின் மக்கள் கருத்துக்களை அவதானிக்கின்ற போது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஏவிபி கிளர்ச்சியின் போது அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல அரச பயங்கரவாத செயற்பாடுகளை வன்மையாக கண்டித்த ஒரு அரசியல் தலைவராக, அதனால் பல நெருக்கடிகளை சந்தித்த ஒரு அரசியல் கட்சியாக தற்போதைய ஜேவிபி, அதாவது என்பிபி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த கட்சி அமைகிறது. ஜனத்தத்தின் போது ஜனாதிபதி அவசரகால ஒழுங்கை விதியினை நடைமுறைப்படுத்தியிருந்தார். ஏனென்றால் ஜனாதிபதிக்கு அதற்கான தேவை இருந்தது. குறிப்பாக தற்போதைய சூழலில் அதை நாங்கள் வரவேற்கிறோம். எப்போதுமே ஆபத்தான சட்டங்களிலே கையில் எடுக்கின்ற பாங்கு தான் எமது நாட்டிலே காணப்படுகிறது. எடுத்தவுடன் பயங்கரவாத தடை சட்டம், எடுத்தவுடன் அவசர கால ஒழுங்கு விதிகள். தற்போதைய அரசாங்கத்தின் சட்டமாதிபர் திணைக்களம் சுயாதீனமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் எதிராக கூட தற்போது வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. ஒருவரை உடனடியாக கைது என்பது மிக சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே பல்வேறு ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த அமைச்சரவையின் பல நபர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டன. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலர் தற்போது நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலர் சிறைகளில் இருக்கிறார்கள். பல்வேறு ஆட்ட நாயகர்களாக காட்டப்பட்ட, பல்வேறு மக்கள் விரோத செயற்பாடு ஈடுபட்டவர்களாக காட்டப்பட்ட பலருக்கு எதிராக பல வழக்குகள், ஊழல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன, மோசடி வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. டக்ளஸ் தேவானந்தா கூட அத்தகைய ஆட்சி காலத்தில் மிக முக்கியமாக அமைச்சராக காணப்பட்டார். ஆகவே அவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. இந்த அரசாங்கம் ஒழித்து பிடித்து விளையாடும் அரசாங்கமாக காணப்படுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழப்பக்கூடிய ஒரு நிலை காணப்படும். லங்காசிரி நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த நேர்காணலில் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக ஏராளமான விடயங்களை பேச இருக்கின்றோம். அந்த வகையில் இவ்வாறான விடயங்களை பேசுவதற்கு அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஹரிஹரன் அவர்கள் எங்களுடன் இணைத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இலங்கையில் ஒரு புதிய அரசாங்க மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது 1 வருடங்களை பூர்த்தியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? குறிப்பாக அண்மை காலமாக இந்த அரசாங்கத்தை பார்க்கின்ற போது தற்போதைய அனர்த்தத்தின் பின்னரான சூழ்நிலை இந்த அரசாங்கம் மிக திறமையாக கையாளுகிறது. குறிப்பாக மக்களுக்கான நிவாரணங்கள், மக்களுக்கான உதவி பொருட்கள், மக்களுக்கான செயற்பாடுகள், மீட்பு பணிகள் ஒருங்கிணைத்தல் போன்ற செயற்பாடுகளில் இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களை விட மிக தெளிவாக, மிக திட்டமிட்ட முறையில் கையாளுகிறது. அதனால் தென்னிலங்கை மத்தியிலும் அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய வரவேற்பு இருக்கிறது. அண்மை காலமான தென்னிலங்கையின் மக்கள் கருத்துக்களை அவதானிக்கின்ற போது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் பதவியை பொறுப்பேற்று நீங்கள் சொல்வது 1 வருடத்தை பூர்த்தி செய்ததன் பிறகு இந்த அரசாங்கத்துக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டன. குறிப்பாக பொருளாதார நெருக்கடியில் நாட்டை மீட்கட்டமைப்பு செய்தல், மற்றது இந்த IMF-ஓடு ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு தொடர்பிலே பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொள்ளுதல், உட்கட்டுமான அபிவிருத்திகளை மேற்கொள்ளுதல், ஊழல் மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் என்பவற்றுடன் சம்பந்தப்பட்ட வழக்குகளை முன்கொண்டு செல்லுதல் போன்ற பல செயற்பாடுகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆன போதிலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் பல்வேறு வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கியிருந்தது. தேர்தல் மேடைகளில் பல வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கியிருந்தது. அதிலே ஆய்வியல் ரீதியாக பார்க்கின்ற போது மிக குறைந்த அளவிலான வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. குறிப்பாக புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வரப்படும் சொன்னார்கள். ஆனால் புதிய அரசியலமைப்புக்கான எந்த முயற்சிகளை மேற்கொள்ளப்படவில்லை. 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அதற்கான எந்த வேலை திட்டங்களை மேற்கொள்ளப்படவில்லை. அண்மையில் கூட தெல்லிப்பளை வைத்தியசாலைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பாக தெல்லிப்பளை வைத்தியசாலையை அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் கையில் எடுப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுதல் போன்ற செயற்பாடுகள் மூலமாக 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல் என்ற செயற்பாடுகள் அரசாங்கம் விலகி இருக்கிறது. ஆனாலும் அரசாங்கம் 2 தேர்தல்கள் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் போன்ற தேர்தல்களை நாட்டின் இக்கட்டான பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலே அரசாங்கம் நடத்தியிருக்கிறது. அதற்காக இந்த அரசாங்கத்தினை பாராட்ட வேண்டும். குறிப்பாக இந்த அரசாங்கம்
பல வேலை திட்டங்களினை மேற்கொள்வதாக சொன்னாலும் மிக பாரிய நீண்ட கால வேலை திட்டங்களில் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தின் மத்தியில் இருக்கிறது. ஆன போதிலும் இந்த அரசாங்கத்தின் அண்மை கால போக்குகளை அவதானிக்கின்ற போது அரசாங்கம் தனக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை மிக மிக சாதுரியமாகவும் நிமிடத்துவமாக கையாளுகிறது என்பது அனைத்து ஆய்வாகவும் கருத்தாக இருக்கிறது. உண்மையிலே நீங்கள் கூறுவது போன்று இவ்வாறான விடயங்களை இலங்கை அரசாங்கம் சார்ந்து தற்போது இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்கம் சார்ந்து முன்வைத்திருந்தாலும் அவர்கள் வாக்கு கேட்பதற்கு அந்த ஒரு சூழ்நிலையில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை தான் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விடயங்களை பேசியிருக்கின்றார்கள். அவர்கள் தேர்தல் காலங்களில் மட்டுமன்றி அவர்கள் முன்னைய அரசாங்கங்களில் எதிராக இருக்கிற போதும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போதைய அரசாங்கங்களுக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் தற்போது இந்த பயங்கரவாத தடை சட்டமானது புதிய பேர் தான் மாற்றப்படுகிறது. ஆனால் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் அதில் உள்ளடக்க போகிறது. ஆக இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னா அவர்களுடைய கடந்த காலங்களில் ஒரு கொள்கை இருந்திருக்கிறது. தற்போது இந்த பயங்கரவாத தடை சட்டமாகட்டும் ஏனைய பல விடயங்களையும் மாற்று கருத்துக்கள் இடம்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆம், மிக முக்கியமாக அனுரகுமார திசநாயக்கவை பொறுத்தவரையிலே அவர் எதிர்கட்சியில் அமைந்திருந்த சூழலிலே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வரப்பட்ட நல்லாட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட போது அதனை கடுமையாக எதிர்த்தவர் இந்த அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஏனென்றால் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட குறிப்பாக ஜேவிபி கிளர்ச்சியின் போது அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல அரச பயங்கரவாத செயற்பாடுகளை வன்மையாக கண்டித்த ஒரு அரசியல் தலைவராக அதனால் பல நெருக்கடிகளை சந்தித்த ஒரு அரசியல் கட்சியாக தற்போதைய ஜேவிபி அதாவது என்பிபி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த கட்சி அமைகிறது. குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பதை பொறுத்தவரையிலே பயங்கரவாத தடை சட்டம் கடந்த காலங்களிலே நாட்டில் மோசமாக கையாளப்பட்ட சூழல் காணப்படுகிறது. குறிப்பாக எமது நாட்டினை பொறுத்தவரையில் எமது நாடானது 60 ஆண்டுகளுக்கு மேலாக அவசர கால சட்டத்தினால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு நாடு, எமர்ஜென்சி ரெகுலேஷன் பீரியடால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு நாடு. எமது நாட்டின் அனைத்து கட்டமைப்புகளும் போருக்கு தயார்படுத்தப்பட்டதாக இருந்தது. குறிப்பாக 78ஆம் ஆண்டு ஒரு தற்காலிக ஏற்பாடாக கொண்டு வரப்பட்டு நிரந்தர சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட பயங்கரவாத சட்டத்தின் கீழே பல இளைஞர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார்கள். பல இளைஞர்கள் விசாரணைகள் நடத்தி வைக்கப்பட்டார்கள். பலரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டன. குறிப்பாக எமது அரசியலமைப்பை பொறுத்தவரையிலே எமது அரசியலமைப்பிலே 10ஆம் உறுப்புரை எடுத்து பார்த்தால் 10ஆம் உறுப்புரையிலே மத நம்பிக்கைக்கான உரிமை காணப்படுகிறது. குறிப்பாக சித்திரவதைகள் கொடூரமான 11ஆம் உறுப்புரை சித்திரவதைகள் கொடூரமான மனிதாபிமானமற்ற இழிவான நடத்தைகள் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கான உரிமைகளை அந்த அரசியலமைப்பு பொதுமக்களுக்கு வழங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த 10ம் 11ஆம் உறுப்புரையானது பிரஜைகளுக்கான உரிமையாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மன்னிக்கவும், ஆளொருவருக்கான உரிமைகள், அதாவது பிரஜைகள் என்பது இலங்கை பிரஜைகளுக்கு மாத்திரமான உரிமைகள், ஆளொருவருக்கான உரிமைகள் இலங்கை பிரஜை அல்லாதவருக்குமான உரிமைகளாகவே காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த 2 உரிமைகள் எந்த வகையிலும் மட்டுப்படுத்தப்பட முடியாதவையாக காணப்படும். குறிப்பாக இந்த சித்திரவதைகள் கொடூரமான மனிதாபிமானமற்ற இழிவான நடத்தைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான உரிமை ஆளொருவருக்கான உரிமையாகவும் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்திலே மட்டுப்பாடுகள் எதுவுமற்ற உரிமையாகவும் காணப்படுகிறது. அதே நேரம் மத சுதந்திரம், நம்பிக்கையை கொண்டிருப்பதற்கான சுதந்திரம் போன்ற உரிமைகளும் அதற்குள் அடங்குகின்றன. அதற்கு மேலதிகமாக சாதி, இனம், பால், வர்க்க, சமய வேறுபாடுகள், அதாவது நாங்கள் சொல்வது என்றால் சமத்துவத்துக்கான உரிமைகள், அதற்கு அப்பால் சட்டத்தினால் அன்றி கைது செய்யப்படாமல் இருக்கின்ற உரிமைகள், அதற்கு அப்பால் பார்க்க போனால் நாங்கள் எதேர்ச்சியாக கைது செய்யப்படுதல், காணாமல் போதலிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான உரிமைகள், அதற்கு மேலதிகமாக நான் ஏன் கைது செய்யப்படுகிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்கான உரிமைகள். குறிப்பாக அது பிரஜைகளுக்கு மிக மிக முக்கியமானது. அடுத்ததாக சட்டத்தின் முன் சமமாக மதிக்கப்படுவதற்கான உரிமைகள். அதற்கு அப்பால் நாங்கள் பார்க்க போனால் குற்றவாளியாக நீதிமன்றம் ஒன்றினால் தீர்ப்பளிக்கப்படும் வரை குற்றவாளியாக ஊகிக்கப்படுவதற்கான உரிமைகள், சட்டத்தகனி ஒருவரை அணுகுவதற்கான உரிமைகள். நாங்கள் மேலும் பார்க்க போனால் நீதிமன்றம் ஒன்றின் முன்னால் குறித்த நேரத்துக்குள் முற்படுத்தப்படுவதற்கான உரிமைகள். இந்த உரிமைகள் அனைத்தையும் அப்பட்டமாக மீறுகின்ற ஒரு ஏற்பாடாக பயங்கரவாத தடை சட்ட பிரிவுகள் இலங்கையில் காணப்பட்டிருக்கின்றன. பயன்பாட்டு ரீதியிலும் குறிப்பாக ஒரு சட்டம்
சட்டத்தின் உள்ளடக்க ரீதியிலும் பயன்பாட்டு ரீதியிலும் இந்த சட்டம் இலங்கைக்கு ஒரு மிக ஆபத்தான சட்டமாக காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கை அரசியலமைப்பில் கூட அதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக பப்ளிக் செக்யூரிட்டி ஆடியன்ஸ், பொதுமக்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு விதிகளை நாங்கள் பார்க்கின்ற போது பொதுமக்கள் பாதுகாப்பு ஒழுங்கு விதியினை நாட்டில் நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது. அதன் கீழே 10 நாட்களுக்குள் ஜனாதிபதி அவசரகால ஒழுங்கு விதியை பிரகடனப்படுத்துவதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது. அண்மையில் கூட இந்த இயற்கை இனத்தின் போது ஜனாதிபதி அவசரகால ஒழுங்கு விதியை நடைமுறைப்படுத்தியிருந்தார். ஏனென்றால் ஜனாதிபதிக்கு அதற்கான தேவை இருந்தது. குறிப்பாக தற்போதைய சூழலில் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் ஜனாதிபதி சுய தீர்மானத்தின் அடிப்படையில் ஒழுங்கு விதிகளை உருவாக்கி அங்கு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களினை மீட்டெடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றால் தேசிய சட்டங்களிலிருந்து விலக்களிக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு விதியாக்கக்கூடிய தத்துவம் ஜனாதிபதிக்கு காணப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அவசரகால ஒழுங்கு விதியை ஜனாதிபதி பிரகடனப்படுத்தியிருந்தார். ஆனால் போர்க்காலத்தில் அவ்வாறு பின்பற்றப்படவில்லை. அதாவது எமது நாட்டினை பொறுத்தவரையிலே எப்போதுமே ஆபத்தான சட்டங்களினை கையில் எடுக்கின்ற பாங்கு தான் எமது நாட்டிலே காணப்படுகிறது. எடுத்தவுடன் பயங்கரவாத தடை சட்டம், எடுத்தவுடன் அவசர கால ஒழுங்கு விதிகள், எடுத்தவுடன் அதாவது இந்த பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய 14 சட்டப்பிரிவுகள் எமது நாட்டிலே காணப்படுகின்றன. குறிப்பாக எமது பீனல் கோட், எமது தண்டனை சட்டக்கோவையின் சில பிரிவுகளை வைத்துக் கூட நிலைமைகளை கையாள்வதற்குரிய ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் அப்படி கையாளாமல் இத்தகைய ஆபத்தான சட்டங்களை கையில் எடுத்து அடிப்படை உரிமைகளை மீறிய சந்தர்ப்பங்களினை காண்கிறோம். பல இளைஞர்கள் இன்னும் தடுப்பு காவலில் இருக்கிறார்கள். பல இளைஞர்கள் நான் என்ன குற்றம் சாட்டப்பட்டேன் என்று கூட அறியப்படாமல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல இளைஞர்கள் இன்று வரைக்கும் காணாமல் போனவர்களின் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு மோசமான ஒரு காலத்துக்குள் நாட்டை இழுத்துச் சென்ற பெருமை இந்த நீங்கள் சொன்ன இந்த பயங்கரவாத தடை சட்ட பிரிவுகள், இந்த அவசர கால சட்ட பிரிவுகளிலும் நாங்கள் அவதானிக்கலாம். ஆனால் அண்மையிலே கொண்டு வரப்பட்ட சட்டமானது அரசிடம் இருந்த, அதாவது அரசை பயங்கரவாதத்திடமிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு சட்டமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. வழமையாக பயங்கரவாதம் என்ற ஒரு சொல்லானது சட்டத்திலே உள்ளடக்கப்பட்டது. அந்த பயங்கரவாத அந்த சொல்லை எப்படியுமே பொருள்கோடல் செய்து இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான ஏற்பாடுகள் தான் அண்மை காலத்திலே மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக அரசை விமர்சித்தால் கூட ICCPR பயங்கரவாத தடை திட்டம் அல்லது ICCPR போன்ற பிரிவுகளை கையாளுகின்ற பொறிமுறை காணப்படுகிறது. இந்த ICCPRம் மிக மோசமான ஒரு சட்ட ஏற்பாடாக பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் சாதாரண நீதிமன்றங்களிலே அவர்களை முற்படுத்துகின்ற போது அவர்களை பிணியெடுக்க முடியாத ஏற்பாடுகளை அது கொண்டிருக்கிறது. அது மேல் நீதிமன்றத்தினால் மாத்திரம்தான் பிணியெடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் காணப்படுகிறது. குறிப்பாக அண்மையில் கூட மூதூரிலே முள்ளிவாய்க்கால் காட்சியர் என்று சந்தேக நபருக்கு எதிராக ICCPR தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆகவே அதாவது இந்த வெறுப்பூட்டும் பேச்சுகள், அதாவது அரசை விமர்சித்தால் கூட வெறுப்பூட்டுகின்ற ஒரு பேச்சினை பேசுகின்ற என்ற அடிப்படையிலே கைது செய்யப்படுகின்ற சம்பவங்கள் காணப்படுகின்றன. ஆகவே கடந்த காலங்களில் இத்தகைய மோசமான சட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்ற அனுபவங்களோடு இந்த மக்கள் வாழ்கின்ற போது இந்த மக்களுக்கு தற்போது கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களிலும் ஒரு அச்சம் காணப்படுகிறது. இதுவும் தங்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் பயன்படுத்தப்படுமா, இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுமா என்ற அச்சம் இயல்பாக காணப்படுகிறது. குறிப்பாக அரசியல் பங்கு பெற்றது என்பதிலே மிக முக்கியமானது அரசை விமர்சித்தல். நாங்கள் வாக்களித்தல் அல்லது வேட்பாளராக போட்டியிடுதல் மட்டும் அரசியல் பங்கு பெற்றது கிடையாது. அரசாங்கத்தின் கொள்கைகளை விமர்சித்தல், அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை விடுதல், அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆர்டிஏ கொண்டு வரப்பட்டது அரசாங்கத்தின் கொள்கைகளை மக்கள் அறிந்து அதனை விமர்சிப்பதற்கான ஒரு, நீங்கள் கூறுவது போன்ற இவ்வாறான சட்ட ஏற்பாடுகள் இருந்தாலும் ஆர்டிஏ ஆகட்டும் இல்லாட்டி வேறு ஏற்பாடுகள் பொதுமக்கள் நலன் சார்ந்துதான் கொண்டு வரப்பட்டதாக இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது தான். இதனையும் தாண்டி இந்த பயங்கரவாதத்தை தடை சட்டம் என்பது இலங்கையில் பயங்கரவாதம் தற்போது இல்லை. இப்ப இவர்கள் கூறுகின்றார்கள் தானே பயங்கரவாதம் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி. அப்படி கூறுகின்ற வேளையில எதற்காக இந்த சட்டம்
சட்டம் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு புதிய சட்டம் கொண்டு வருகின்றார்கள். இது என்ன, அதே பேர் தான் மாற்றப்படுகிறதே தவிர அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் எல்லாமே ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு விமர்சன ரீதியான கருத்துக்களும் இருக்கிறது தான். நல்ல கேள்வி. என்னவென்றால் சாதாரண சட்ட பிரிவுகளின் கீழே இந்த பயங்கரவாதம், இந்த வன்முறைகளை கையாள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்திலே காணப்படுகின்றன. குறிப்பாக அரசியலமைப்பின் திருத்தத்தின் கீழே நாட்டுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துகிற நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். பயங்கரவாத தடைச்சட்ட பிரிவுகளை தாண்டி பீனல் கோர்ட்டிலேயே அதற்கான ஏற்பாடுகள், இலங்கை தண்டனை சட்ட கோவிலே முழுமையாக அதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அரசியலமைப்பு சட்டத்திலே இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம் போன்ற பிரிவுகளிலே பல ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அதற்கு தேசிய பாதுகாப்போடு தொடர்புடைய 14க்கு மேற்பட்ட சட்டங்கள் இலங்கையிலே காணப்படுகின்றன. அதாவது சாதாரண சட்டங்கள் இலங்கையிலே சாதாரண சட்டங்களை பயன்படுத்தி இத்தகைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஏது நிலைமைகள் இலங்கையில் காணப்படுகின்ற போது ஏன் இத்தகைய ஒரு ஆபத்தான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. குறிப்பாக இதிலே மோசமான அதாவது இதுவரை காலமும் பயங்கரவாதம் என்பது வரைவிலக்கணம் செய்ய முடியாத ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. குறிப்பாக அரசியலிலே பயங்கரவாதம் என்பது, ஏனென்றால் ஒருவருக்கு பயங்கரவாதமாக தெரியும் ஒன்று, பிடிதொருவருக்கு போராட்டமாக தெரியும். ஒருவருக்கு பயங்கரவாதமாக தெரியும் ஒன்று, பிடிதொருவருக்கு விடுதலை போராட்டமாக தெரியும். ஆனால் இந்த படத்திலே பயங்கரவாதம் என்பதற்கு எந்த வரைவிலக்கணங்களும் கொடுக்கப்படவில்லை. அண்மையில் கூட ஃபகத் வீரசேகர அது சம்பந்தமான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தால் இதில் தெளிவான வரைவிலக்கணம் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இது பயங்கரவாத தவறுகள் எவை என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவை பயங்கரவாத தவறுகள். இந்த தவறை செய்வதனூடாக இந்த விளைவுகள் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அதாவது நீங்கள் இலங்கையின் ஆழ்புலத்துக்குள் பாதிப்பை ஏற்படுத்துதல், தேசிய பாதுகாப்பு குந்தகம் ஏற்படுத்துதல், அரசாங்கத்தின் செயற்பகுதிகளை ஏற்படுத்துதல், இவற்றின் ஊடாக பின்வரும் விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த சட்ட பிரிவுகள் சொல்கின்றன. குறிப்பாக இந்த டிட்டர்மினேஷன் ஆர்டர், அதை நாங்கள் தடுப்பு காவல் உத்தரவு என்று சட்டத்திலே சொல்வோம். அதாவது சாதாரண பிரிவுகளின் கீழே நீங்கள் நோமலாக பார்த்தால் ஒரு அபாயகரமான ஊடகங்கள் சட்டம், இது போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு நபர் கைது செய்யப்படுகின்ற போது அந்த பிரிவுகளின் கீழ் தான் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. இதன் கீழே தாக்கல் செய்யப்படுகின்ற நபர் ஒருவருக்கு எதிராக நீதிமன்றம் ஒன்றினால் இத்தகைய டிட்டர்மினேஷன் ஆர்டர்களை வழங்க முடியும். அதாவது தடுப்பு காவல் உத்தரவுகளை வழங்க முடியும். அவரிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுவதற்காக மேலதிக விசாரணைகள் தேவைப்படுகின்ற போது போலீசார் நீதிமன்றத்துக்குள் விண்ணப்பித்து இத்தகைய செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் இலங்கையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் எத்தனையோ தடுப்பு காவல் உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ஒரு சுயாதீனமான நீதிமன்ற கட்டமைப்புகள் ஊடாக இத்தகைய தடுப்பு காவல் உத்தரவுகள் மேற்பார்வை செய்யப்பட வேண்டும். மாறாக அது ஒரு அரசியல் மயப்படுத்த போகின்றது என்றால், அரசியல் மயப்படுத்தப்பட்ட, அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுகின்ற சந்தேக நபர்களுக்கு எதிராக கூட இத்தகைய டிட்டர்மினேஷனோட இத்தகைய தடுப்பு காவல் உத்தரவுகளை பெறுவதற்குரிய எதிர்நிலைகள் காணப்படுகின்றன. இது ஒரு மோசமான ஏற்பாடு. அதாவது சாதாரண சட்ட பிரிவுகளின் கீழே இதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்ற போது மிக மோசமான சட்டங்களினை கொண்டு வருவதற்காக நடவடிக்கை எடுத்தல் மிக பாடகரமான ஏற்பாடு. ஏன்னா இந்த அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்தது. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொன்னது, நிலத்துறை சுதந்திரத்தை பாதுகாப்போம் என்று சொன்னது, நாட்டில் சட்ட ஆட்சியை உறுதிப்படுத்துவோம் என்று சொன்னது, நல்ல ஒரு கவர்னன்ஸ் சிஸ்டத்தை ஏற்படுத்துவோம் என்றது, மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொன்னது. இந்த ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் சொல்லித்தான் இந்த அரசாங்கம் ஒரு மாற்றத்தினை வலியுறுத்தியது. அத்தகைய மாற்றத்திற்காகவே மக்கள் திரண்டெழுந்து வாக்களித்தார்கள். இந்த அரசாங்கத்துக்கு 159க்கும் அதிகமான ஆசனங்களை பாராளுமன்ற தேர்தல்களை வழங்கினார்கள். 50, அதாவது குறிப்பிட்ட விதத்துக்கு அதிகமான மக்கள் வாக்களித்த ஒரு கட்சியின் தலைவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்தார்கள். அவர் கடந்த காலங்களில் இத்தகைய ஊடகங்களுக்கு எதிரான வன்முறைகள், இத்தகைய ஊடக அடக்குமுறைகள், இத்தகைய கருத்து எதிரான செயற்பாடுகள், அரச நிர்வாகத்தில் அரசியல் தலையீடுகள், இந்த செயற்பாடுகளை கடுமையாக எதிர்த்த ஒரு அரசியல் தலைவராக இந்த தற்போது இதனை காண முடியும். ஆனால் தற்போது
நீங்கள் கூறுவது போன்று அவ்வாறாக எதிர்த்தவர்கள் தான் தற்போது அதற்கு எதிராக செயற்படுபவர்கள் போன்று காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஊடகங்கள் மீதாக முன்வைக்கக்கூடிய குறிப்பாக இந்த அனுர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர் தான் சொல்லியிருக்கிறார். இந்த ஊடகங்கள் சில நேரங்கள்ல அந்த அவர்களுடைய அந்த விண்ணப்பம் இருக்குத்தானே, சில விஷயங்கள் கொடுத்திருக்கிறார்கள் தானே அனுமதி கொடுக்கிற போது, அப்படியான அதுகளை மீறுகிற போது அந்த ஊடகத்தினுடைய உரிமையானது ரத்து செய்யப்படும், அந்த அலைவரிசை தடை செய்யப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். இது ஒரு வகையில் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற போதும் அது ஏதோ ஒரு வகையில் அதற்கூடாக அதை சொல்லி தடை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது தானே. இலங்கையை பொறுத்தவரையிலே பொருள் கோடல்களை அதாவது எப்படியும் வைத்திருக்க முடியும். அதாவது இலங்கையிலே தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி என்றால் என்னவென்பதற்கு கூட தெளிவான பொருள் கோடலை யாராலும் வழங்க முடியாது. அவ்வாறான பொருள் கோடலை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தமக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுகின்ற நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த போக்கினைத்தான் நாங்கள் கடந்த காலங்களில் மிக தெளிவாக அவதானித்திருக்கிறோம். இலங்கையின் கடந்த கால அனுபவங்கள் அவ்வாறானதாக இருந்தது. ஆகவே தற்போதைய சூழலிலே, அதாவது நாட்டிலே ஊடக சுதந்திரம் என்பது ஒரு நாட்டிலே ஒரு ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்வோம். ஒரு ஜனநாயகம் ஒரு நாட்டிலே நிலைபெறாக இருக்க வேண்டும் என்றால் ஊடக சுதந்திரம் பேணப்பட வேண்டும். ஊடக அனுமதி பத்திரத்துக்கு சில நிபந்தனைகளை போட்டு அந்த நிபந்தனைகளை பின்பற்றாவிட்டால் உங்களுக்கு உரிமம் தரமாட்டோம் என்று சொல்வது மிக தவறான செயற்பாடு. மிக முக்கியமாக அத்தகைய அதாவது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கோ அல்லது நாட்டில் பொதுமக்களின் அமைதிக்கோ, பொது அமைதிக்கோ, அல்லது நாட்டின் பொது சுகாதாரத்திற்கோ அல்லது நாட்டின் இறையாண்மைக்கோ பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய அதிகாரம் அரசாங்கத்துக்கு காணப்படும். நீதிமன்றங்களிலே தாராளமாக சென்று வழக்குகளை தாக்கல் செய்யலாம். ஆனால் அதற்கு அப்பால் உரிமங்களை வழங்குகின்ற போது சில நிபந்தனைகளை விதிப்போம் என்று சொல்வது ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு தொடர்புகோலாக அமையாது. ஏனென்றால் இலங்கை என்பது ஒரு ஜனநாயக போர்ஃபெலிஃப குடியரசு. அதாவது பிரஜைகளின் அடிப்படை உரிமை என்பது ஊடக சுதந்திரத்தோடு தொடர்புள்ளது. அதாவது ஊடக சுதந்திரம், நிலத்தொகை சுதந்திரம் எல்லாமே ஒரு நாட்டிலே ஜனநாயகத்தின் மிக மிக முக்கியமான அடிப்படைகள். அதாவது அரசாங்கத்தினை எப்படியேனும் விமர்சிப்பதற்குரிய உரிமை ஊடகத்தை காணப்பட வேண்டும். ஊடகங்கள் அச்சத்துடன் பணியாற்றும் என்றால் அங்கு நாங்கள் சொல்வோம் ஜனநாயகத்தின் காவல் நாய் என்று சொல்வோம். அதாவது ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற ஒரு காவல் நாயாக எப்போதுமே ஊடகங்கள் காணப்பட வேண்டும். அத்தகைய ஊடகங்களுக்கான உரிமைகளை வழங்குகின்ற போது சில நிபந்தனைகளை விதிக்க முற்படுதல் என்பது மிக பாரதூரமானதா. ஆனால் சுகாதார நெறிகளை அமுல்படுத்துகின்ற போது கட்டுப்பாடுகள் நாட்டிலே தேவைதான். எமது அரசியலமைப்பிலே 10 தொடக்கம் 14 வரையிலான உறுப்புரைகள் அடிப்படை உரிமையாக காணப்படுகின்றன. 15ஆம் உறுப்புரை மட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. அத்தகைய மட்டுப்பாடுகள் ஏன் காணப்படுகின்றன என்றால் அது நாங்கள் அனுபவிக்கின்ற உரிமை இன்னொருவரின் சுதந்திரத்தில் எந்த வகையிலும் தலையீடு செலுத்த முடியாது. அதாவது எனது கையை சுழற்றுகின்ற சுதந்திரமானது இன்னொருவரின் மூக்கின் நுனி வரைதான். அதாவது எனது உரிமையின் அனுபவிப்பு இன்னொருவருக்கு இடையூறாக அமையக்கூடாது. அந்த நேரத்திலே சட்டம் தலையீடு செலுத்தும். ஆகவே சட்டத்தின் மூலமான தலையீடு தான் இங்கு தேவைப்படுத்தப்படுகிறது. அரசியல் தலையீடுகள் இத்தகைய உரிமங்கள், ஊடகங்களுக்கான உரிமங்களை வழங்குவதிலே செல்வாக்கு செலுத்தும் என்றால் அந்த நாட்டின் ஜனநாயகமும் சட்டத்தின் ஆட்சியும் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளும் அந்த நாட்டின் அரசாட்சி முறைமைகளும் சர்வதேச அரசாங்கம் கொள்ளுகின்ற சர்வதேச தர நிர்ணயத்துடனான பொதுமக்களின் சுதந்திரங்களும் கேள்விக்குட்படுத்தப்படும். தொடர்ச்சியாகவே நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக பேசுகிற போது குறிப்பாக சொல்ல போனால் தற்போது இந்த குண்டு தாக்குதலுக்கான அச்சுறுத்தல் இந்த வீதியில் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அண்மையில் கூட ஒரு 4 இடங்களுக்கிட்ட இப்படியான ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு அநாதயமான ஒரு மின்னஞ்சல் கிடைத்திருக்கிறது. அது வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய மின்னஞ்சல்னு சொல்லி பின்னர் முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் துப்பாக்கிச் சூடுகளும் மறுபக்கம் இப்படியான ஒரு அச்சுறுத்தல் நிலைமையும் ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு குந்தகம் என்ற அடிப்படையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து நீடிப்பதற்கான இல்லாட்டி நாங்கள் தொடர்ச்சியாகவே இதற்காக குரல் கொடுத்தாலும் எத்தனையோ இது தமிழர் சிங்களவர் என்றதுக்கு அப்பால இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குரல் கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் இப்படியான விடயங்கள் இந்த சட்டத்தை நிலைத்திருக்கக்கூடிய தன்மையில் உருவாக்கும் அல்லவா?
மிக முக்கியமாக நாட்டின் தேசிய பாதுகாப்பு குந்தகம் ஏற்படுகின்றது என்று அரசு உணர்ந்தால் அதற்காக பயன்படுத்துவதற்கு சாதாரண நிறைய சட்டப்பிரிவுகள் காணப்படுகின்றன. இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் பிரிவுகளை கூட கையாள முடியும். அதற்கு அப்பால் பல்வேறு சட்டப்பிரிவுகள் காணப்படுகின்றன. நான் சொன்ன மதிப்பு 14க்கும் மேற்பட்ட சட்டங்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டங்கள், எமர்ஜென்சி ரெகுலேஷன்ஸ் பீரியடுக்கான சட்டங்கள் போன்ற பல சாதாரண சட்டப்பிரிவுகள் காணப்படுகின்றன. அவ்வாறு காணப்படுகின்ற போது இத்தகைய தேசிய பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டில் மிக மிக முக்கியமானது. தேசிய பாதுகாப்பு என்பது பொதுமக்களின் பாதுகாப்பு, அது அரசாங்கத்தின் பொதுமக்களின் பாதுகாப்பு. நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜைகளின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் 27வது சரத்து ஆனது அரச கொள்கை தத்துவம் என்று சொல்கிறது. தேசிய பாதுகாப்பு, தேசிய பந்தோபஸ்து என்பவற்றினை முறையாக அமுல்படுத்துகின்ற பொறுப்பும் கடமையும் ஆட்சியாளர்கள் காணப்படுகிறது. அந்த பொறுப்பினை அரசாங்கம் முறையாக அமுல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பிரஜைகளின் பாதுகாப்பினையும் அரசாங்கம் முறையாக பேண வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் அதற்காக இத்தகைய ஆபத்தான சட்டங்களை நாங்கள் கொண்டு வந்துதான் அது நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. சாதாரண சட்டப்பிரிவுகளின்களையே இதனை நடைமுறைப்படுத்துகின்ற பாலிய ஏற்பாடுகள் இலங்கையின் சட்ட பொறிமுறைகளுக்குள் காணப்படுகின்றன. உண்மையிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக பேசுகிற போது அண்மையில் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம்தான். அவரும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர், அவருடைய ஆட்சி காலத்தின் போது ஆதரவாக குரல் கொடுத்தவர். ஆனால் தற்போது அந்த சட்டத்தினூடாகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னர் பிள்ளையானும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய கைதை பார்க்கிற போது குறிப்பாக இவருடைய துப்பாக்கி, அதாவது அவருடைய பாதுகாப்பிற்கு சந்திரிகாவுடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 2001ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியானது போதைப்பொருள் குற்றவாளியான மாகந்துர மதுஷின் கையில் இருந்ததாகவும் இது தொடர்பாகத்தான் தற்போது இவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் உங்களுக்கு தெரியும். இதே நேரத்தில் இப்படி அவர் கைதுக்கு அப்பால இந்த ஒரு போதைப்பொருள் கடத்தக்காரருக்கு இவ்வாறான துப்பாக்கி எவ்வாறு போனது என்ற ரீதியில் தான் விசாரிக்கப்படுவதாக சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஈஸ்டர் அட்டாக் தொடர்பாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ரீதியில் சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் இவருடைய கைதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்ன? குறிப்பாக வெளியான தகவல் அடிப்படையிலே துப்பாக்கிகள் தொடர்புடைய சம்பவம் ஒன்றுக்காக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு சந்தேக நபராக அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். அவருக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் கம்பகா நீதிமன்றத்திலே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. 3 நாள் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றதன் பிறகு அவர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவை தொடர்ச்சியாக நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது அந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்புடைய விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடுவது என்பது நீதிமன்றத்தினை தவறாக வழிநடத்தக்கூடும். அவை நீதிமன்றத்தின் சுயாதீனத்துக்கு மதிப்பளித்து நாங்கள் அந்த அத்தகைய செயல்முறைகள் சம்பந்தமான கருத்துக்களை கூறாதிருப்பதுதான் சரியான என்பது என்னுடைய கருத்தாக அமைகிறது. உண்மையிலே நீதிமன்றத்தினுடைய சில விடயங்களை விமர்சிக்க கூடாதுதான். ஆனாலும் இந்த கைதுகளுக்கு அப்பால இல்லாட்டி பொதுமக்கள் சார்ந்து நாங்கள் பேசுகிற போது குறிப்பாக அவருடைய கைது நடவடிக்கையின் போது சிலர் பட்டாசு கொளுத்தி தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். சமூக வலைத்தளங்களாகட்டும் அவருக்கு எதிரான கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுகிறது. ஏன்னு சொல்லிச்சுன்னா கடந்த காலங்களில் அவருடைய செயற்பாடுகள் என்பது அப்படியானதாக இருந்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இவருடைய கைது இதற்கு முன்னர் இவ்வாறான கைதுகள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக எதிர்காலத்தில் இவ்வாறான முன்னிய குற்றங்களுக்காக கைதுகள் இடம்பெறுமா? மிக முக்கியமாக தற்போதைய அரசாங்கத்தின் சட்டமாதிபர் திணைக்களம் சுயாதீனமாக செயற்பட தொடங்கியிருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்தின் போலீஸ் திணைக்களமும் சுயாதீனமாக செயற்பட தொடங்கியிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக கடந்த காலங்களிலே ஊழல் மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகங்கள், இத்தகைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட செயற்பாடுகள், சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளுக்கு ஊடாக செயற்பட்டவர்கள்
பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஊழல் எதிர்ப்பு சட்டம் மிக முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மிக சுயாதீனமாக செயற்படுகிறது. குறிப்பாக அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் எதிராக கூட தற்போது வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. குறிப்பாக இது ஒரு பாராட்டப்படக்கூடிய செயற்பாடு. ஏனென்றால் கடந்த காலங்களிலே நாங்கள் அவதானிக்கின்ற போது அதாவது ஒரு ஃபைலை தூக்க வேண்டும் என்றால் அதோட வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அது எதிர்க்கட்சிகள் மீது தான் ஏவிவிடப்பட்ட சம்பவங்கள் காணப்பட்டன. குறிப்பாக நாங்கள் அரசியலமைப்பு எடுத்துக்கொண்டால் 17ஆம் திருத்த அதாவது அதற்கு முதல் இத்தகைய சுயாதீனமான ஆணைக்குழுக்களுக்கு ஆட்களை நியமிக்கின்ற அதிகாரம் அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 17ஆம் திருத்தத்தின் கீழே அது அரசியலமைப்பு பேரவைக்கும், 18ஆம் திருத்தத்தின் கீழே அது பாராளுமன்ற பேரவைக்கும், 19ஆம் திருத்தத்தின் கீழே அது அரசியலமைப்பு பேரவைக்கும் அது வழங்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இத்தகைய சுயாதீனமான ஆணைக்குழுக்களிலே அரச கட்டமைப்புகளின் தலையீடுகள் மிக மோசமாக இருந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக நிலத்தொகை சுதந்திரம் என்பது மிக கேள்விக்குறியானதாக இருந்தது. குறிப்பாக எமது நாட்டை பொறுத்தவரையிலேயே ஒரு பிரதம நீதியரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஷராணி பண்டாரநாயக்க எதிராக மேற்கொள்ளப்பட்ட தெரிவுக்குழு விசாரணைகள் போன்ற பல செயற்பாடுகள் இலங்கையின் பல சுயாதீனமான கட்டமைப்புகளை மிக மோசமாக பாதித்திருந்தன. குறிப்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் தாக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அவர்களுக்கு எதிராக பல அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக பல நீதிமன்றங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. பல நீதிவான்கள் அச்சுறுத்தப்பட்ட செய்திகளை மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக இலங்கையின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் பல நீதிபதிகள் தெரிவுக்குழு விசாரணைகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறான நிலத்தொகை அழுத்தங்கள் இலங்கையில் காணப்படுகின்ற போது தற்போதைய சூழலிலே நிலத்தொகை மிக சுயாதீனமாக செயற்படுகிறது. குறிப்பாக சட்டமாதிபர் திணைக்களம் சுயாதீனமாக செயற்படுகிறது. குறிப்பாக தற்போதைய அரச கட்டமைப்புகளின் உறுப்பினர்கள் மீதே வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. குறிப்பாக இந்த செயற்பாடுகள் மிக பாராட்டப்படக்கூடிய செயற்பாடுகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக ஊழல் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் ஆணைக்குழு எடுத்துக்கொண்டு அண்மை காலமாக அதாவது எங்களுடைய சில பேராசிரியர் சொல்வார்கள், அதாவது அரசாங்கத்துக்கு ஆதரவை தெரிவிக்க முடியுமா இல்லையா என்பது பற்றிய தீர்மானங்களை எடுப்பதற்கு கூட இத்தகைய அதிகாரிகள் அழுத்தங்களை சந்தித்திருக்கிறார்கள். அதற்கான பல அழுத்தங்களை சந்தித்ததாக பல அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய சூழலிலே பல அதிகாரிகள் சுயாதீனமாக செயற்படுவதாக தெரிகிறது. அந்த வகையிலே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இத்தகைய கைதுகள், இத்தகைய வழக்கு தாக்கல்கள் என்பது இலங்கையின் சட்டத்தின் ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பதற்குரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. உண்மையிலே இலங்கையில் இவ்வாறான செயற்பாடுகள் நீங்கள் கூறுகின்றீர்கள் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதாக இருக்குதுன்னு சொல்லி, ஆனால் கைதுகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக முன்னிய அரசாங்கத்தினுடைய ஊழல்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆனாலும் மிக முக்கியமாக எங்களுக்கு வெளிப்படையாகவே தெரிந்திருக்கக்கூடிய விடயம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஊழல், அது எவ்வளவு தூரம் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றதுன்னு சொல்லி அனைவருக்குமே தெரிந்த விடயம். ஆனால் நேரடியாக எந்த விதமான கைதுகள் இந்த அரசாங்கம் முன்னெடுப்பதற்கு ஏன் பின் நிற்கிறது? இல்லாட்டி ஒரு கைதுகள் இடம்பெற்றாலும் விசாரணைகள் இடம்பெறுகிறது, பிணையில விடுதலை இடம்பெறுகிறதுன்னு சொல்லி இப்படியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான ஊழல்வாதிகள் எதற்காக அவர்களுக்கான தண்டனை கொடுப்பதில் இந்த அரசாங்கம் பின் நிற்கிறது? மிக முக்கியமாக தண்டனை கொடுப்பதற்குரிய அதிகாரம் அரசாங்கத்துக்கு கிடையாது. அது நீதிமன்றத்துக்கு இருக்கின்ற அதிகாரமாக காணப்படுகிறது. அதன் மக்களின் நீதிமுறை தத்துவத்தை நீதிமன்றங்கள் தான் பயன்படுத்துகின்றன. அது உயர் நீதிமன்றமாக இருக்கலாம், மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருக்கலாம், மேல் நீதிமன்றமாக இருக்கலாம், நீதவான் நீதிமன்றமாக இருக்கலாம், மாவட்ட நீதிமன்றமாக இருக்கலாம். இத்தகைய நீதிமன்றங்களுக்குத்தான் நிலத்துறை தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் அரசியலமைப்பின் 4ஆம் சட்டத்தின் கீழே காணப்படுகின்றன. இத்தகைய நீதிமன்ற கட்டமைப்புகள் பூரண சுயாதீனத்தன்மையாக காணப்படுகிறது. ஆகவே தண்டனை கொடுப்பதற்குரிய அதிகாரம் அரசாங்கத்துக்கு கிடையாது, அது நீதிமன்றங்களுக்கு தான் காணப்படுகின்றன. அரசாங்கத்தின் பணி இத்தகைய
நீதி சார் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற நிறுவனங்களுக்கான உதவிகளினை வழங்குதல், பங்களிப்பினை வழங்குதல், அவர்கள் சுயாதீனமாக செயற்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பினை வழங்குவது தான் ஒரு அரசாங்கத்தின் பணியாக காணப்படுகிறது. குறிப்பாக குறிப்பாக நீங்கள் கேட்கின்ற கேள்வியின்படி ஒருவரை உடனடியாக கைது செய்வது என்பது மிக சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. அவர்களுக்கான சார்ஜ் ஷீட் போடுவது, குற்றத்தின் முகாந்திரங்களை கண்டறிதல் என்பது மிக முக்கியமானது. இப்போ நீதிக்கும் நியாயத்துக்கும் இடையிலே நிறைய இடைவெளிகள் காணப்படுகின்றன. நியாயம் என்பது மனச்சாட்சி சம்பந்தப்படுது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே பல்வேறு ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த அமைச்சரவையின் பல நபர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டன. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பலர் தற்போது நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பலர் சிறைகளில் இருக்கிறார்கள். குறிப்பாக முக்கியமாக ஹெகிலியரம்புகுவலவாக இருக்கலாம், அல்லது அவகான பல மேவின் ஃபில்வாக இருக்கலாம். பலர் அந்த காலத்திலே பல்வேறு ஆட்ட நாயகர்களாக காட்டப்பட்ட, பல்வேறு மக்கள் விரோத செயற்பாடு ஈடுபட்டவர்களாக காட்டப்பட்ட பலருக்கு எதிராக பல வழக்குகள், ஊழல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன, மோசடி வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன, அதிகார துஷ்பிரயோக வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டக்ளஸ் தேவானந்தா கூட அத்தகைய ஆட்சி காலத்தில் மிக முக்கியமாக அமைச்சராக காணப்பட்டார். ஆகவே அவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. அந்த காலத்திலே பல்வேறு ஆயுத குழுக்களாக காணப்பட்ட பல ஆயுத குழுக்களுக்கு எதிராக கூட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக நீங்கள் சொன்ன பிள்ளையானாக இருக்கலாம், டக்ளஸ் தேவானந்தாக இருக்கலாம், பலருக்கு. ஆகவே ஒரு அரசாங்கத்தின் கடமை தண்டனை வழங்குவதல்ல. ஒரு அரசாங்கத்தின் கடமை என்பது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு, நீதிமன்றங்களுக்கு முன்னால் அவர்களை கொண்டு வசதிகளையும் வாய்ப்புகளையும் இத்தகைய நீதித்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற அமைப்புகள், அது சட்ட அதிபர் திணைக்களமாக இருக்கலாம், லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவாக இருக்கலாம், போலீஸ் திணைக்களமாக இருக்கலாம். இத்தகைய சுயாதீனமான அமைப்புகளை சுயாதீனப்படுத்தி அவர்களை வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய வசதிகளினையும் வாய்ப்புகளினையும் அதற்கான நிதி உதவிகளினையும் அதற்கான ஒழுங்குமுறைகளையும் அவர்களுக்கு வழங்குதல், அதற்கான சட்டங்களினை பாராளுமன்றத்தினூடாக உருவாக்கி கொடுத்தல். அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் அத்தகைய வாய்ப்புகளினை இந்த அரசாங்கம் வழங்குவது பாராட்டப்படக்கூடியது. ஆன போதிலும் நீங்கள் சொன்னதைப் போல கடந்த காலங்களில் ஊழல்கள் மோசடி ஈடுபட்டவர்கள் அனைவரும் உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஊழல்கள் சரியாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மக்கள் விரோத சம்பவங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்தகைய செயற்பாடுகளுக்கு இந்த அரசாங்கம் முழுமையாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இந்த அரசாங்கம் ஒழித்து பிடித்து விளையாடும் அரசாங்கமாக காணப்படுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழப்பதற்குரிய ஒரு இது நிலை காணப்படும். மற்ற நீங்கள் பிணை என்பது ஒரு சலுகை கிடையாது, அது ஒவ்வொரு பேருக்கும் இருக்கின்ற உரிமை. அதாவது என் சார்ந்தோர் கைது செய்யப்படுகின்ற போது நான் பிணையை எதிர்பார்ப்பதும், என் எதிரி கைது செய்யப்படுகின்ற போது பிணை குறைக்கக்கூடாது என்பதும் என்னுடைய மனச்சாட்சி சம்பந்தப்பட்டது. ஆனால் சர்வதேச மனித உரிமை விதிகளின் கீழே பிணை என்பது ஒரு உரிமையாக காணப்படுகிறது. சட்டத்தின் கீழே பிணையை மறுக்கின்ற ஒரு சட்டம் ஒரு நாட்டிலே காணப்படுமாக இருந்தால் அது ஒரு ஆபத்தான சட்டம். அதனால்தான் நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம், ICCPR, இந்த தொல்லியல் சம்பந்தமான ஏற்பாடு, இதெல்லாம் மோசமான சட்டங்கள் என்று சொல்கிறோம். குறிப்பாக தொல்லியல் சட்டம் கூட இந்த நாட்டில் ஒரு மோசமான சட்டமாக காணப்படுகிறது. ஆகவே சட்டத்தின் சமத்துவம் என்பது ஒரு பிணையை வழங்குவதற்குரிய ஒரு ஏற்பாடு காணப்பட வேண்டும். ஆனால் பிணையை வழங்குவதற்கு மறுப்பதற்கு வலுவான ஆதாரங்களை முன்வைக்கக்கூடிய வலிமையான கட்டமைப்பாக இத்தகைய சட்ட அமுலாக்க பிரிவுகளின் நிபுணத்துவம் மாற்றப்பட வேண்டும். ஆனால் இலங்கையின் சட்ட அமுலாக்கல் பிரிவுகளின் நிபுணத்துவத்திலே பல பற்றாக்குறைகள் காணப்படுகின்றன. அத்தகைய பற்றாக்குறைகள் முழுமையாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கான முழுமையான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இத்தகைய தண்டனை என்ற ஒரு பயம் இருக்குமாக இருந்தால்தான் அங்கே தவறுகள் குறையும். ஆகவே அத்தகைய ஏற்பாடுகளை அரசாங்கம் மிக தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும். உண்மையிலே இந்த தண்டனைகள் தொடர்பான ஒரு பயம் இருந்தால்தான் அவர்கள் அந்த தண்டனை செய்ய மாட்டார்கள்.
உண்மையிலே வந்து இந்த தண்டனைகள் பற்றிய ஒரு பயம் இருந்தால்தான் குற்றங்கள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மிக முக்கியமாக குற்றவாளிகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிரான தண்டனைகள் வழங்கப்பட்டு சிறைக்கு போகின்றார்கள். ஆனால் இன்று அந்த மிக முக்கியமான சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய சிறைச்சாலைகள் எல்லாம் இருந்து கொண்டு அவர்கள் வந்து வெளி தொடர்புகளை பேணுகின்றார்கள். தொலைபேசி எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, 100க்கும் மேற்பட்ட தொலைபேசிகள். இப்படி இருக்கிற போது இந்த சட்டத்தின் மீதோ இல்லாட்டி இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பின் மீதோ எவ்வளவு தூரம் நம்பிக்கை வரும்? என்னன்னு சொல்லிச்சுன்னா, போதைப் பொருள் கடத்தக்காரருடைய மிக முக்கியமான நபர்களிடம் இருந்தெல்லாம் தொலைபேசிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவை பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? முக்கியமாக இத்தகைய விரும்பத்தகாத சம்பவங்கள் இலங்கை சிறைச்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக 2014-15 காலப்பகுதியில் சிறைச்சாலை படுகொலைகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பல தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளுக்குள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் கூட கடந்த காலங்களிலே மேற்கொள்ளப்பட்டன. பலர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவங்கள் காணப்படுகின்றன. தடுப்பு காவலில் கூட பல இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவங்கள் காணப்படுகின்றன. இதெல்லாமே அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற செயற்பாடுகள் காணப்படுகிறது. குறிப்பாக சிறைச்சாலை திணைக்களங்கள் இத்தகைய செயற்பாடுகளை முழுமையாக கண்காணிக்க வேண்டும். அதாவது எமது நாட்டின் அரசியல் கலாச்சாரம் என்பது தண்டனைகளுக்கு பயந்து தவறுகளை செய்யாமல் விடுதல் என்பதை தாண்டி செல்ஃப் கண்ட்ரோல், நான் இந்த தவறை செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றால் அது கல்வி மூலமாகத்தான் சாத்தியப்படும். இந்த நாட்டு 96% அதிகமான எழுத்தறிவு வீதத்தை கொண்ட நாடாக இருந்த போதிலும் எமது நாடு இத்தகைய குற்றச்செயல்களின் தன்மைகள் அதிகரித்து காணப்படும். போதைப்பொருள் வர்த்தகங்கள் அதிகமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு தன்மைகள் இலங்கையில் காணப்படுகின்றன. ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற கடந்த காலங்களில் தற்போது வரை சிறைச்சாலைகளில் காணப்படுகின்ற சில துப்பாக்கிய சம்பவங்களுக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என்றால் சிறைச்சாலை திணைக்களங்களில் இத்தகைய சம்பவங்களில் இடம்பெறுகிற சிறைச்சாலை திணைக்களம் பொறுப்பு கூற வேண்டும். அத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு சிறைச்சாலையில் ஒரு துப்பாக்கிய ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது என்றால், அதில் ஒரு சட்டவிரோத சம்பவம் இடம்பெறுகிறது என்றால் அதற்கு எதிராக சிறைச்சாலை திணைக்களம் பொறுப்பு கூற வேண்டும். இலங்கையிலே காணப்படுகின்ற மிக மோசமான ஒரு விளைவு பொறுப்பு கூறல். ஜனநாயகத்திலே ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. இத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது இத்தகைய சிறைச்சாலைகளில் இடம்பெறுகின்ற மிக மோசமான சம்பவங்களுக்கு முடிவு கட்டப்படும். உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட நேர பகுதியில் ஏராளமான விடயங்களை பேசி இருக்கின்றோம். இன்னும் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில விடயங்கள், மிக முக்கியமாக பல விடயங்கள் தொடர்பான ஒரு தெளிவை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்கு அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய கரிகரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.